டியர் என்சிசி கேடர்ஸ், நாம் இன்றைக்கி WT வெப்பன் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் MCQ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SLR ஈஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து SLR அப்படிங்கிறதோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா செல்ஃப் லோடிங் ரைஃபிள் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் குரூப்பிங் டேஸ் ரவுண்ட்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குரூப்பிங்க்கு வந்து எத்தனை ரவுண்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது? இப்போ நமக்கு எத்தனை ரவுண்டு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 5 ரவுண்டு வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த எக்ஸசைஸ் டன் பிஃபோர் பயரிங் 2 ஆஃப் த மசில்ஸ் ஐஸ் அண்ட் பிரெயின் இஸ் கால்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து பயரிங் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி தசைகளுக்கு, கண்களுக்கு மற்றும் மூளைக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா வார்ம் அப் அப்படிங்கிறது வந்து அதோட பேர். இப்போ சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 4வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இன் ஃபயரிங் விச் கேன் சுட் பி யூஸ்டு டு ஃபுல் த ரைஃபிள் இன் டு த ஷோல்டர். ஃபயரிங் வந்து பண்ணுறப்ப ரைஃபிளை வந்து ஷோல்டருக்கு வந்து இழுக்கிறதுக்கு வந்து எந்த கையை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா வந்து வலது கை. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 5வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த சைஸ் ஆஃப் த டார்கெட் பேப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபயரிங் 0.22 இன்ச் ரைஃபிள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நம்ம டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பேப்பரோட சைஸு 0.22 ரைஃபிள் வந்து சுடுறப்ப நம்ம யூஸ் பண்ணுற டார்கெட்டோட பேப்பரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 1 to 1 அடி வந்து இருக்கும். சரியா? நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 to 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மேலே வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா அடியை வந்து மீன் பண்ணும். 2 கோடு வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து இன்ச்சை வந்து மீன் பண்ணும். இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 6வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் டோட் TOETயோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து இதோட விரிவாக்கம். இப்போ சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 7வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அசம்பிள் ஆஃப் ரைஃபிள் இஸ் ஆல்வேஸ் டன் இன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைஃபிள் வந்து அசம்பிள் பண்ணுறது எப்பயுமே வந்து எந்த ஆர்டரில் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, எந்த ஆர்டரில் வந்து பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 8வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் MPI? MPயோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மீன் பாயிண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறத வந்து இதோட முழு விரிவாக்கம். அதுக்கடுத்து வந்து 9வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபயரிங் பொசிஷன் ஈஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபயரிங் வந்து சுடுறதுக்கு வந்து ஏற்ற பொசிஷன் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பொசிஷன் அப்படின்னா லையிங் பொசிஷன், படுத்துக்கிட்டே வந்து சுடுறது. சரியா? அது வந்து சி வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 10வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல் டிஃபெக்ட்ஸ் இன் ரைஃபிள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? என்ன அப்படின்னா ரைஃபிளில் உள்ள எல்லா பழுதுகளையும் வந்து நீக்கிறதுக்கோட முறையோட பேர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஜீரோயிங் ஆஃப் ரைஃபிள். அப்போ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 14வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டேஸ் பிளாக் இஸ் த வார்மிங் தட் த ஃபயரிங் ரேஞ்ச் இஸ் இன் யூஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபயரிங் வந்து பண்ணுறப்ப ஃபயரிங் ரேஞ்சில் எச்சரிக்கை வந்து கொடுக்குறக்காண்டி வந்து எந்த கொடியை வந்து பயன்படுத்துகிறோம்? எந்த கொடி அப்படின்னா சிகப்பு கலர் கொடி. அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், ரெட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து 12வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்டர் இன் ஏ ரைஃபிள் இஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராக்டரோட பயன்பாடு ரைஃபிள் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா எம்டி கேஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 13வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டஸ் இஸ் த பேராபோலிக் பாத் ஸ்டேஸ்டு பை த புல்லட் டியூரிங் இட்ஸ் ஃப்ளைட். அதாவது வந்து பேராபோலிக் பாத் ட்ரேஸ்டு வந்து பண்ணுறது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா வந்து ட்ராஜெக்டரி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 14வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இன்சாஸ் ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்சாஸோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்மால் ஆர்ம்ஸ் சிஸ்டம். இப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 15வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் LMG ஈஸ். LMGயோட முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா லைட் மிஷின் கன். அப்போ சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 16வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் HAT ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. HATயோட விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹோல்டிங், எய்மிங், ட்ரிகரிங்.
இப்போ பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 17வது கொஸ்டின். அதாவது வந்து தேர் ஆர் டேஸ் மெயின் குரூப்ஸ் இன் 7.62 mm எல்எம்ஜி. எல்எம்ஜியில் வந்து எத்தனை குரூப் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை குரூப் வந்து இருக்குது அப்படின்னம்னா 5 குரூப் வந்து இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா பட் குரூப்பு, பிஸ்டன் குரூப்பு, பாடி குரூப்பு, பேரல் குரூப்பு, பைபாட் குரூப் அப்படின்னு வந்து மொத்தம் வந்து 5 குரூப் வந்து இருக்குது. இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 18வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் எ ப்ராக்டிக்ஸ் டு அச்சீவ் பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஐ, பிரெயின் அண்ட் டார்கெட் அப்படி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து சுடுபவரோட கண்கள் மற்றும் எய்மா, அதாவது வந்து பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஐ, பிரெயின், டார்கெட் இந்த எல்லாத்துக்குமே வந்து அதாவது வந்து பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் வந்து இருக்கக்கூடிய பயிற்சியோட பேர் வந்து என்ன அப்படின்னா கிளீனிங் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 19வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இட் இஸ் எ இமேஜினரி லைன் ஃபார்ம்டு பிட்வீன் த ஐ ஆஃப் த ஃபயரர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் எய்ம் த்ரோ த ரைஃபிள் ஃபோர்சைட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா சுடுபவரின் கண்களுக்கும் மற்றும் எய்ம் ஆஃப் த பாயிண்ட்டுக்கும் வந்து இமேஜினரி லைன் வந்து வரைகிறோம். அது வந்து என்ன அப்படின்னம்னா ரைஃபிள் ஃபோர்சைட் மூலியமாக வந்து இமேஜினரி லைன் வந்து பண்ணுறோம். அதோட பேர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 20வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம் பிட்வீன் த ட்ராஜெக்டரி அண்ட் த லைன் ஆஃப் சைட் பிஃபோர் த புல்லட் ஹிட்ஸ் த டார்கெட். அதாவது வந்து புல்லட் வந்து டார்கெட்டை நோக்கி வந்து சுடுறப்ப ஆங்கிள் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். சரி, எது கிடையாது அப்படின்னோம்னா அதாவது வந்து ட்ராஜெக்டரி அண்டு த லைன் ஆஃப் சைட் பிஃபோர் த புல்லட் ஹிட்ஸ் டார்கெட் இது ரெண்டு கடையில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிசன்ட் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 21வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா விச் வெப்பன் இஸ் யூஸ்டு பை என்சிசி கேடட்ஸ் ஃபார் ஃபயரிங். ஃபயரிங் வந்து பண்ணுறப்ப என்சிசி கேடட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ரைஃபிளோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா .22 ரைஃபிள். அப்போ இதே நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து 22வது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் வெப்பன் கிளீனிங். வெப்பன் கிளீனிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து 3 டைப் வந்து இருக்குது. அது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதாவது வந்து 22வது கொஸ்டின் ரொட்டீன் கிளீனிங், பிஃபோர் ஃபயரிங் கிளீனிங், ஆஃப்டர் ஃபயரிங் கிளீனிங். ரொட்டீன் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணுறது. ஃபயரிங் வந்து சுடுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணுறது. ஃபயரிங் வந்து சுட்ட பின்னாடி வந்து பண்ணுறது. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 23வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கிளீனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச்சு டு எ ரோப் அண்ட் த கிளாத் இஸ் கால்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அதாவது வந்து கிளீனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச்சு டு ரோப் அண்ட் கிளாத் இது ரெண்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளீனிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து எது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் த்ரோ. இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்து வந்து 24வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிரின்சிபல் ஆஃப் ஃபயரிங் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஹோல்டு, எய்மு அண்ட் ட்ரிகரிங் ஆப்ரேஷன். இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹெச்ஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்து வந்து 25வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் அலைனிங் த பேக் சைட் அண்ட் த ஃபோர் சைட் இஸ் கால்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா பேக் சைட் ஃபோர் சைட்டை வந்து அலைன் பண்ணுறதுக்கு வந்து அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வந்து என்ன அப்படின்னா சைட் அலைன்மெண்ட். இப்போ சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 26வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஆஃப் சேஃப்டி ட்ரில் ஆஃப்டர் ஃபயரிங் இஸ் கால்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபயரிங் வந்து முடிஞ்ச பிறகு நம்மளோட பாதுகாப்பிற்காக வந்து செய்யப்படுற ட்ரில்லோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. காலிக்கர் அப்படிங்கிறத வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 27வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஃபயரிங் இஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா. என்ன அப்படின்னா ஃபயரிங்கோட பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னா ஏக் கோலி ஏக் துஸ்மன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட பிரின்சிபல். அதுக்கடுத்து வந்து 28வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இன் நிகர்சன் ஆஃப்டர் ஃபயரிங் வாட் இஸ் செக்டு. சரியா. ஆஃப்டர் ஃபயரிங் வந்து பண்ணுறப்ப நிகர்சனில் வந்து என்ன வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னா சேம்பரை தான் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 29வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இன் பூமி சாஸ்திரா மெகசின் ஆஃப் த வெப்பன் வில் பி பேசிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி சாஸ்திராவில் ரைஃபிளில் வந்து மெகசின் வந்து எதை நோக்கி வந்து இருக்கும். எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா வலதை நோக்கி வந்து இருக்கும். இப்போ சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 30வது கொஸ்டின் பேசிக் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாயிண்ட் பரல் டுவர்ட்ஸ் த ஷார்ப் டைரக்ஷன், கீப் ஃபிங்கர் அவே ஃப்ரம் த ட்ரிகர், புட் வெப்பன்ஸ் ஆன் த சைட். இது மூணுமே வந்து பொருந்தும். சரியா. பாயிண்ட் பரல் டுவர்ட்ஸ் த ஷார்ப் டைரக்ஷனில் வந்து வைக்கணும். அதுக்கடுத்து வந்து ஃபிங்கர் வந்து ட்ரிகரில் இருந்து தனியாக வந்து வச்சுருக்கணும்.
வெப்பனை வந்து சேஃப் கண்டிஷனில் வந்து வச்சுருக்கணும். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் ஆஃப் த எபோ மேற்கண்ட எல்லாமே வந்து சேஃப்டி ரூல்ஸ். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 31வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அம்யூனிஷன் பாயிண்ட் சுட் பி டேஷ் ஃபயரிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 31வது கொஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவே ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அம்யூனிஷன் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபயரிங்லேருந்து விலகி வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒய் ஃபயரிங் கேடட் சுட் வியர். ஃபயரிங் வந்து பண்ணுறப்ப என்சிசி கேடட் வந்து எதை வந்து அணியணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எதை வந்து அணிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து அணிஞ்சிருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 33வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். குரூப் ஃபயர் இஸ் டன் ஆன் விச் டார்கெட். குரூப் ஃபயர் வந்து எந்த டார்கெட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை வந்து ஒரு அடி உள்ள டார்கெட்டில் வந்து பண்ணுவோம். இப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 34வது கொஸ்டின். குரூப்பிங் ஃபயர் இஸ் கேரிட் அவுட் ஃப்ரம் வாட் ரேஞ்ச். குரூப்பிங் ஃபயர் வந்து எந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னா 25 யார்ட்ஸில் வந்து நடத்துகிறோம். ஒரு யார்டுங்கிற அப்படிங்கிறது வந்து 3 அடியை வந்து மீன் பண்ணும். இப்போ 25 யார்ட்ஸ் அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின். போர் டயாமீட்டர் இஸ் கால்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? போர் டயாமீட்டர் வந்து எப்படி வந்து அழைக்கப்படுகிறது? காலிப்பர் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறோம். அதுக்கடுத்து வந்து 36வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் டன் டியூரிங் டெய்லி கிளீனிங். டெய்லி கிளீனிங் வந்து பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா டஸ்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம். சரியா? இப்போ சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம இன்றைக்கி அதாவது வந்து WT வெப்பன் ட்ரைனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 36 MCQ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நல்லா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.